இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். யாரெல்லாம் கர்த்தரை முன்பாக வச்சிருக்கிறீங்க? நம்ம யாரும் முன்னாடி வச்சுருவோம், தேவையில்லாதெல்லாம் முன்னாடி வச்சுருவோம். அங்கே தாவீது பாருங்கள் சொல்கிறாரு, எப்பொழுதும் எக்காலத்திலும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் வைக்கும்போது கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருந்தார்னா உலகமும் உலகத்தின் நிறைவும் அவர் கையில் தான் இருக்குது. அவர் நம்மக்கிட்ட வந்தார்னா உலகத்தை போகிற சொத்து சுகம் எல்லாம் நமக்கு தாங்க. அவர் ஆசீர்வதித்த தேவன். உலகமும் உலகத்தின் நிறைவும் அவர் கையில் தான் இருக்குது. அவர் நம்மக்கிட்ட இருந்தார்னா அவருக்கு முன்பாக நம்ம எல்லாமே இருந்தோம்னா நம்ம அசைக்கப்படுவதில்லை. தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் சொல்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. நம்ம அவருக்கு முன்னாடி வச்சிட்டோம்னா அவர் நம்ம கூடவே தான் இருப்பார். வலது பக்கத்தில் ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி. எந்த பிரச்சனை வந்தாலும் கவலை கிடையாது, நம்ம அசைக்கப்படுவதே இல்லை. அவர் பார்த்துக்க போகிறார். பிரச்சனையாக இருக்கட்டும், போராட்டம் இருக்கட்டும், கடன் தொல்லியாக இருக்கட்டும், எப்படியாப்பட்ட பிரச்சனை, மந்திர கட்டு, ஏவல், சொல்லி சூனியம் எதுவாக இருந்தால் கூட அவர் கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம வலது பக்கத்தில் யார் இருக்கிறாருன்னா இயேசு. ஏன்னா நம்ம எப்பொழுதும் அவர் துதிச்சுக்கினே இருக்கும்போது நம்ம என் உள்ள கூப்பிட்றான்னு உடனே உடந்துடுவார். மற்றவங்களும் வரமாட்டாங்க, ஆபத்து வரும்போது விட்டுட்டு போயிடுவாங்க. இயேசு பாருங்கள், எப்பொழுதும் அவர் தாவீது அவருக்கு முன்பாக வைத்திருந்தாராம். அவர் வாழ்க்கையில் ராஜாவாக ஆக்கினார். எப்படின்னு சொன்னால், ஆடும் பின்னாடி அழிந்த ஒரு தாவீது, ஆடு மேய்த்திருந்தவருங்க தாவீது. அந்த தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். ஏன்னா எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை அவர் வாயில் இருந்துக்கிட்டே இருந்தோம். நீங்கள் கூட இந்த வீடியோ பார்த்து கொண்டே இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். ஏன்னு சொன்னால், இந்த வசனத்தை, இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறீங்க. இது யாருடைய வார்த்தைங்க? தேவனுடைய வார்த்தை. நான் பேசுவது இல்லைங்க, அவர் பேச சொல்லுகிறார், நான் பேசுகிறேன். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் தாவீது வாழ்க்கையை எப்படி உயர்த்தி ஆசீர்வதித்தாரோ, ஆடும் பின்னாடி அழிந்திருந்த தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். உங்கள் வாழ்க்கையை கோணலானதெல்லாம் செவ்வாய்ப்படுத்தி அவர் ஆசீர்வதிக்க போகிறாருங்க. அதுக்காக தான் அந்த வார்த்தை பேசிக்கொண்டு, அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒருவரும் அசைக்க பார்க்க முடியாதுங்க. ஏன்னா இயேசு உங்ககிட்ட வந்துட்டான்னு வச்சுக்க, இந்த வார்த்தை மூலிமா வந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, இயேசு தான் என் கடவுள், இயேசு தான் என் தெய்வம், எனக்கு முன்பாக நான் டெய்லி அவர்கிட்ட நான் விண்ணப்பத்தை வைத்துக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒன்றும் தடை இருக்காதுன்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களா, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இயேசு வந்துடுவாருங்க. வந்துட்டாருன்னா ஆசீர்வாதம் தாங்க உங்கள் வாழ்க்கையில். ஒருவரும் உங்களை அசைத்து பார்க்கவே முடியாது. ஆனால் இயேசு வந்துட்டாருன்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் வீடியோ மட்டும் பார்க்க முடியுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுகிற எல்லா வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.